Good morning, my dear students. Our learning strategy at SciTech Info. God is one. Life is one. Brain is after all one. Vision should be one. Versions are many. Missions are many. Objectives are many. Opportunities are many. There are so many tests. Success and failures are many. ஸோ சில விஷயங்கள் ஒன்றா இருக்கலாம், பல விஷயங்கள் பலவாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த லைஃபுக்குள்ள மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கான். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இந்த சொசைட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தயார் பண்ணிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு தயார் நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுக்கு எப்போதுமே அடிக்கடி சின்ன சின்ன சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸ் வர மாதிரி தான் லைஃப்லையும் நிறைய டெஸ்ட். அதாவது இப்போ சில எக்ஸாமினேஷன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து கேரியர் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, கோர்ஸ் அதுக்கான எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட்டே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம தளர்வே அடையக்கூடாது. நம்மளுடைய இலக்கு ஒன்றே. அந்த இலக்கை அடையணுன்னா பல தடவை நாம் அடிபடலாம், தோல்வியுறலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் அந்த இலக்கை சேருவது தான். ஸோ இதுக்கு நாம் சாய்டெக்கில் என்ன பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. வாழ்க்கையில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல். இந்த எக்ஸாமினேஷனில் முக்கியமான வில்லன் யார்? கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸை மேஜராக ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாலேஜ் பேஸ்டாக, fill up the blanks, multiple choice questions, match the following, find the odd man. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை கொடுத்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அதை டிசைட் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது எவால்யூவேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, என்ட்ரி லெவலில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் தட் இஸ் நாட் த அல்டிமேட். இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயும் அப்படி தான். அதே மாதிரி தான் ஐஐடியிலையும் ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் மெயின்ஸுக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் யூபிஎஸ்சிலையும் ப்ரிலிம்ஸ், அது செல்லமாக சொல்கிறோம், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணோன்னா அப்ஜெக்டிவ் கொஷின்ஸு 2 பேப்பரில் நாங்கள் வைப்போம். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொன்று உங்களுடைய நியூமரிக்கல் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் 2வது பேப்பர் சிசாட் அப்படின்னு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது ரெண்டுமே எம்சிக்யூ தான். ஸோ தட் ஈஸியாக எம்சிக்யூ தானே, ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்கி மாங்கி போட்டு டப்புன்னு ஏதாவது ஒரு ஆன்சரை போட்டுடலான்னு நினச்சா அதுதான் நடக்காது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 அதில் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடி நாம் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் வரும். இதில் கிட்டத்தட்ட 9 பேப்பர் இருக்குது. 2 பேப்பர், அதாவது இங்கிலீஷ் அண்டு இந்தியன் லாங்குவேஜ்
அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். அது மெரிட்டோரியஸ் லிஸ்ட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, பட் குவாலிஃபை ஆகிக்கணும். மிச்சம் உள்ள 7 பேப்பர் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் 2 பேப்பர் ஆப்ஷனல் பேப்பர், உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன். இப்போது முக்கால்வாசி 5+2 அதுதான் நம்மளுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை நிர்ணயிக்க போகிறது. இந்த 5 பேப்பரும் நாம் எல்லாமே சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் நாம் படித்தது, ஜென்ரல் சயின்ஸில் படித்தது. அது ஈஸியாக தான் இருக்கும். அதில் பர்டிகுலராக லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லை chosen language, அதாவது இந்தியன் லாங்குவேஜ். when I say லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பல்சரி. இன்னொன்று இந்தியன் லாங்குவேஜ் எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஷின் பேட்டர்னில் சந்திக்க போகிற முக்கியமான வில்லன் யார் அப்படின்னா, ஒரு 7-8 கொஷின் தான் ஒவ்வொரு பேப்பர்லேயும். அப்போது அது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் யுவர் ஆன்சர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுடைய கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் பவர் அண்ட் த ப்ரெசன்டேஷன் வியூகம்னு சொல்கிறோம்ல, அந்த கேப்பபிலிட்டிஸ், இது எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு எஸ்ஏயை கொடுத்து ஒரு பேஜ் நீ உன்னை பற்றி எழுது இல்லாட்டினா சொல்லு, அதிலேயே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். கற்றோர்க்கு அழகு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதாவது சுருக்கமாக சொல்லணும், ஆனால் அதில் கண்டென்ட் ரிச்சாக இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் அதுவும் ரொம்ப முக்கியம். அதை வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் எப்படி பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுமா? நியூஸ் பேப்பரை வெறுமனை படித்தா வந்துடுமா? இல்லாட்டினா புத்தகத்தை நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கிறது மூலியமாக வந்துடுமா? நத்திங் டூயிங். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வளர்த்துக்க வேண்டாமா? கண்டிப்பாக. என்ன பண்ணணும்? கொஷின் பேங்க்கை நம்ம ரெடி பண்ணணும். என்னென்ன கொஷின்ஸு சாப்டர் வைஸ், கான்செப்ட் வைஸ் கேட்குறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, 5 வருஷ ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் பேப்பரை போடுங்க, அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடித்து சொல்லுவேன், 80% மேலே நீங்கள் தட்டலாம். ஸோ இந்த இடத்துல நாம் மெயினாக டார்கெட்டாகவே வைக்கிறது என்னென்னா இந்த கொஷின் பேங்க் தான். ஸோ இந்த கொஷின் பேங்க்கை நாம் என்ன பண்ணுறோம், அதை நாம் தீர்மானம் பண்ணணும். கொஷின் பேங்க் என்னென்ன கொஷின்ஸு உள்ளே வரணும், கான்செப்ட் வைஸ், சாப்டர் வைஸ், இதெல்லாம் அதை ஐடி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 9 கொஷின்ஸு நாம் எழுதணும். நான் சொல்கிறது வெறுமனே கொஷின் மட்டும் எழுதினா போதும். என்ன சார் கொஷின் எழுதுனா ஒரு 10 நிமிஷத்தில் 9 கொஷின் எழுதிடுவேனே? ஓகே. ஸோ சின்னதாக விஷயத்தை முதல்ல பண்ணுவோமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது ரிலேட்டடாக கொஷின் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் எழுதுறது, திடீர்னு ஃபிசிக்ஸில் எழுதுறது, திடீர்னு கெமிஸ்ட்ரியில் எழுதுறது, இல்லாட்டினா இந்த பக்கம் ஹிஸ்ட்ரி பக்கம் பூந்து ஏதாவது எழுதுறது, அந்த மாதிரி ரேண்டமாக வச்சாக்க வேலைக்காகாது. ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்டை டார்கெட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் சாப்டரை டார்கெட் பண்ணணும், அதுக்குள்ளே போய் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை டார்கெட் பண்ணணும். இந்த கான்செப்டை 5 வருஷமாக எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்டைலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே நம்ம கோர்த்து எடுத்துடலாம். ஸோ அப்போது இந்த கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது, 9 கொஷின்ஸ் டெய்லி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ 5 வருஷ கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டு அது சில புக்கிலெல்லாம் கைடெல்லாம் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. சாப்டர் வைஸ், கான்செப்ட் வைஸ்லாம் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் ஒரு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு போகணும்.
அதுக்கப்புறம் இதில் ஜிபி அப்படிங்கிறது முக்கியமானது, கைடட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த கைடட் ப்ராக்டிஸில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த கைடட் ப்ராக்டிஸை எத்தனை கொஷின், 9 கொஷின் எழுதியிருக்கோமா, 9 கொஷினையும் எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்ற டெக்னிக்கை கற்றுக்கணும். இந்த கொஷினுக்கு இப்படி தான் எழுதணும், இந்த கொஷின்ஸ் இந்தந்த பாயிண்டெல்லாம் இருக்குது, எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்ஜெக்டிவ் பேப்பர்ஸுக்கும் ஐஏஎஸில் கேட்குற கேள்விக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து கேட்கலாம். இப்போ ஒரு ஜாலிக்காகவும் இல்லாட்டினா சீரியஸாகவும் ஒரு கொஷின் நான் கேட்குறேன். தாலிபான் பற்றி இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த தாலிபான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னாக்கா என்ன ஆகும்? இப்படி ஒரு கொஷின் லிங்க் பண்ணி கேட்கலாம். ஸோ அப்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, உங்களுடைய டெப்த்து இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரியான கொஷின்ஸு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது இன்டர்வியூலையும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல ரிட்டனில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஷினுக்கு நாம் எப்படி ஆன்சர் பண்ணணும், இதை எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த பேப்பரில் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸில் வருது, பாலிட்டியில் வருதா, இல்லைன்னா குளோபல் பாலிட்டிக்ஸில் வருதா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இல்லையா, இது எல்லாமே வரும். இதோட சிவிக்ஸ் என்ன, அப்போ பல சப்ஜெக்டை கலந்து சேர்த்து வச்சு உங்களுடைய நாலேஜ் என்ன. அப்போ இதுக்கு ஒரு ப்ரிப்பேர்டு ஆன்சர் இருக்காது, நீங்கள் கொடுக்கறது தான் ஆன்சர். ஸோ நீங்கள் கொடுக்கறது தான் ஆன்சர் அப்படிங்கிறப்போ அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஐ ஹோப் நான் இப்போது சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சயின்ஸில் கேட்டால் அதுக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஷின், வாட் வில் ஹேப்பன் வென் தாலிபான் இன்வேட்ஸ் இந்தியா, அப்போ நம்ம எப்படி பதில் சொல்கிறது? என்னென்னலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது? ஒரு ஆங்கிளில் உங்களை நான் தூண்டி விடுறேன். நம்மளுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ராயல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் லாயல் ஆஃபீஸர்ஸ், இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் மூலியமாக பாஸ் பண்ணி கிளியர் பண்ண நம்மளுடைய லாயல் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ராயல் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பக்காவாக இருந்தாங்க அப்படின்னா எந்த ஆளாலையும் எந்த அரக்கனாலையும் நம்மளுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், இதே தாலிபான் எவ்வளோ நாள் தான் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு இருப்பான், அவன் வாழணும் இல்லை, அவனுக்கே ரொட்டி ப்ரெட்டு ஒன்றும் கிடைக்காது. ஸோ அப்போ அவன் இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லையா? இப்போ ஏற்கனவே அவன் நம்மளை தொங்கிட்டு தானே இருக்கான். ஸோ இந்தியாவிலேருந்து ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் இந்தியன்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தெரியும் அவங்களுக்கு இந்தியா தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டே புரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் நாம் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு ஜஸ்ட்டு தூண்டி தான் விட்டுருக்கேன் உங்களை. ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஐடியாஸ் அப்படிங்கிறத எழுதி பார்த்தா தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய தாட் ப்ராசஸ் வச்சுக்கணும், மைண்ட் மேப் பண்ணணும், அந்த மைண்ட் மேப்பை கான்செப்ட் மேப்பாக உருவாக்கணும், கான்செப்ட் மேப்பை அப்படியே ஒரு கட்டுரையாக வடிவமைக்கணும். இதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். ஸோ இந்த கைடட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற செஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ டெய்லியே 9 கொஷின்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த 9 கொஷினை நீங்கள் எழுதிடணும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எழுதணும். சார் இதை பண்ணுறதுக்கு அரை நாள் ஆகிடும் போல் இருக்க, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எது ஃபெமிலியர் கொஷினோ, எது ஈஸியான கொஷினோ, எது ஏற்கனவே அப்பியர் ஆகிருக்க கொஷினோ அதை முதல்ல எழுதிடுங்க. எதுக்கு டஃப்பானது எடுப்பானே? ஃப்ரீயாக இருக்கிறப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்போ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு யானையை
ஒரே வாயில் அப்படியே முழுங்கிட முடியாது. இந்த மிஷன் என்ன, எப்போ யானையாக சாப்பிடு, அவன் எப்படி சாப்பிடணுன்னெலாம் சொல்லல. ஸோ நமக்கு புரிஞ்ச, நமக்கு வாய்க்குள்ளே நுழைஞ்சது டெயில் பீஸ் தான். ஸ்டார்ட் ஃப்ரம் த டெயில் பீஸ், அவ்வளோதானே. எறும்பு நினச்சா கூட யானையை ஃபுல்லாக சாப்பிட்ற முடியும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் ஈஸி ஃபஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதான். எண்ட்லெஸ் அட்டம்ப்ட்ஸு, அதை பற்றி கவலையப்படாதீங்க நீங்கள். ஸோ இந்த கைடட் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தான் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறோம். அடுத்தது டார்கெட் ப்ராக்டிஸ். இந்த டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன, ஜிபியில் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு 100% கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸு வேலிடேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை அப்படியே ஒரு மிரர் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு ஓகே இந்த கொஷினை நான் அப்படியே எக்ஸாக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த பர்டிகுலர் கொஷின் ஜிபியில் வேலிடேட் பண்ணியாச்சு. அப்போது இந்த கொஷினை நான் மிரர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அப்படியே எக்ஸாக்டாக கொண்டு வந்துட்டேன். குட். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண 9 கொஷினில் 6 மட்டும் தனியாக பிரித்து எடுத்து டைம் மேனேஜ்டு டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ புரியுதா? இந்த டைம் மேனேஜ்டு டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடணும். ஒரு 10 மார்க்ஸ் கொஷின்ஸ்னால் 20 மினிட்ஸில் முடிச்சிடணும். அதாவது இந்த ஸ்பீட் மார்க்ஸ் பர் மினிட், ஒரு மினிட்டுக்கு நாம் எவ்வளோ மார்க் எடுக்கணும், 0.5 மார்க்ஸ் ஆகுது கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்படிங்கிறப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு மார்க் எனக்கு வந்தே தீரணும். இந்த ரேஞ்சில் நம்ம போகணும். அப்புறம் இதை முடித்தோன்னே, சார் நான் கான்செப்ட் வைஸாவோ சாப்டர் வைஸாவோ ஓரளவு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் என்றது ஒரு சாப்டர். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறையா முடிச்சிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ் போல் வந்துருச்சு. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறது, வெரி சிம்பிள், கெட் ரெடி ஃபார் த யூனிட் டெஸ்ட். அந்த பர்டிகுலர் சாப்டரில் யூனிட் டெஸ்ட்டு எழுதுங்க. ஒரு 24 கொஷின்னாக்கா செலக்ட் ஒன்லி 12 கொஷின்ஸ் போடுங்க. தாராளம் போடலாம்ல. மறுபடியும் சார் அந்த ரிமைனிங் விட்டு போன இன்னொரு 12 கொஷின்ஸ் அதையும் அட்டன் பண்ணுறேன், போடுங்க. ஸோ வாரத்தில் 2 யூனிட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடணும். அப்போது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறப்பயே அட் எனி டைம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஏற்கனவே இந்த இதில் படித்த டிஸ்கிரிப்டிவில் படித்ததில் நீங்கள் என்ன பண்ணணும், எம்சிக்யூ கொடுத்தாங்கன்னாக்கா நாலேஜ் பேஸ்ட் கொஷின்ஸு, 1 வேர்டு எம்சிக்யூ எப்படி வேணால் வச்சுங்க, ஃபில் ஆஃப் த பிளாங்க்ஸ், டப்புன்னு ஆன்சர் சொல்கிறதுக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் நாலேஜ் பேஸ்ட் கொஷின், அவ்வளோதான். ஸோ ஹூ இஸ் ஹர்ஷஸ் ஃபாதர் தெரிஞ்சால் சொல்லணும், தெரியலாம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதானே. அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அங்கே தான் ஒரு மெமரி கார்டு போட வேண்டியதாக இருக்குது. நம்ம மொபைல் ஆப்பில் மெமரி கார்டு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளாஷ் கார்டு மெமரி உள்ளே போடுங்க. அதுதான் போஸ்ட் கார்டு சைஸில் உள்ள ஃப்ளாஷ் கார்டு. இந்த ஃப்ளாஷ் கார்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்தாங்க, நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ முக்கியமான கீ பாயிண்ட் எல்லாம் அதை எழுதி வைங்க. ட்ராயிங்ஸ் இருந்ததுன்னா ட்ராயிங்ஸ் போட்டு வைங்க, மேப் இருந்தால் மேப் போட்டு வைங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான். இங்கே ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது எப்படி, இந்த நிமோனிக் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம், உடனே வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த நிமோனிக் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி. ஒரு இந்த ஆஃபீஸர்ஸ் டேபிள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஜம்பின் பின் பால் பின் இதெல்லாம் இருக்கும். கச்சா கச்சான்னு இறஞ்சிருந்ததுன்னா ஒரு மேக்னெட்டை வச்சு ஒரே இது இழுத்தா எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த நிமோனிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் மேப், நிமோனிக், ஸ்கெட்ச் நோட், ஃப்ளாஷ் கார்டு இதெல்லாம் மேக்னெட் மாதிரி உங்களுடைய டிஃப்ரெண்ட்டு பாயிண்ட்ஸை அப்படியே இழுத்துரும். அதுக்கடுத்தது இதை காம்ப்ரிஹென்சிவாக நாம் படிக்கணும் இல்லையா. ஸோ அந்த நோட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு கார்னல் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதில் இன்ஃபோகிராஃபிக்ஸோட ஸ்கெட்ச் நோட் கலந்து எப்படி பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி அட் சாய் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த செஷனை நாம் எப்படி எடுக்க போகிறோம், வாரத்தில் 3 ஹவர் மட்டுமே இந்த மாதிரி இன்டென்சிவான ஒரு ட்ரைனிங் இருக்கும். ரிமைனிங் டேஸில்
தட் இஸ் நிறைய ஒரு 5 ஒர்க் ஷீட், அந்த வாரத்துக்கு 5 ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருவோம். அந்த ஒர்க் ஷீட்ஸ் தான் உங்களுடைய கொஷின் பேங்க். அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். அடுத்த வாரம் மறுபடியும் வரப்போ அதில் ஏதாவது ரிலேட்டட் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஸோ இப்போது எப்போ சார் பண்ணுறது, எப்படி வேணால் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லேர்னிங் ஆப்ஷன். சார் நாங்கள்லாம் ரொம்ப டைட்லி ஷெட்யூல், எதுவும் திங்க் பண்ண முடியாது, ஸ்கூல் சப்ஜெக்டே படிக்க முடியல, நீங்கள் இதில் வேறு இதெல்லாம் கொடுக்குறீங்க, காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாம் சொல்லுங்கள், மூச்சு விட கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கோங்க. இருந்தாலும் ஏர்லி மார்னிங்கில் உங்களுக்கு ஒரு லாயல் அண்ட் ராயல் ஆஃபீஸராக உருவாகணுன்னு இருந்தால் ஏர்லி மார்னிங்கில் கண்டிப்பாகவே அதுக்குன்னு 1 hour ஒதுக்கணும். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் ட்ரில் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ அந்த 6லேருந்து 7 ஜஸ்ட்டு 1 hour, அதில் நாங்களும் ஆன்லைனில் அவைலபிளாக இருப்போம். ஸோ பர்டிகுலராக நானும் இருப்பேன், என்னுடைய தட் இஸ் சப்போர்ட்டிங் அசோசியேட்ஸும் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரியா? ஆனால் நம்மளுடைய இன்டென்சிவ் ப்ரோக்ராம் வந்து சண்டே அன்னைக்கு 10லேருந்து 1. ஆனால் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையிலும் நீங்கள் மார்னிங் 1 hour எங்களோடு சேர்ந்து ட்ரில் பண்ணுங்கள். தட் இஸ் மார்னிங் ட்ரில், ஏர்லி மார்னிங் ட்ரில், மறக்காதீங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே ஒரு பிரேக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பெண்டிங் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் உங்களை எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மாதம் எடுத்துப்போம். அந்த ஒரு மாதத்தில் 25 நாள் டார்கெட் பண்ணுவோம். அந்த 25 நாளில் டெய்லி 9 கொஷின்ஸ் நீங்கள் ரெடி ஆகணும். அப்போ 225 கொஷின்ஸு தயாராகணும். அப்போது 25 நாளில் இந்த 225 கொஷின்ஸ் உங்களால் முடியுமா முடியாதா, இதுதான் சேலஞ்ச். அந்த 225 கொஷின்ஸுக்கும் நீங்கள் அப்படியே கைடட் ப்ராக்டிஸில் எழுதிடணும் அதோட ஆன்சர்ஸை. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 150 கொஷின்ஸு நீங்கள் டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 96 கொஷின்ஸு எழுதினா போதும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அகாடமிக் ட்ராக்கிங்கே நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னாக்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். சக்ஸஸ் இஸ் அஷ்யூர்ட். இந்த சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? கெட் ரெடி. தேங்க்யூ.